this is Vicky from VTech. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் வித் ஏஆர்சி ஆப்டிக்கல் டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு கீரனூர்லேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக கேட்டிருந்தாங்க. ஸோ டிஜிட்டல்லே பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் தான் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்லே காம்பேக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வித்தவுட் பிடி வித் பிடி அப்படிங்கிற கான்செப்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் பிடியில் நம்ம அடிஷ்னலாக ஒரு யூஎஸ்பி மாடியூல் ஆட் பண்ணி நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனல் தான். ஸோ நம்மளோட ஆம்பிளிஃபையர்லேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனா சுவிட்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வியூ மீட்டர் இந்த மாதிரி எதுவுமே பெருசாக வராது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து ஆனா சுவிட்ச் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ அப்படி கஸ்டமர் கேட்டாங்கன்னா பேக் சைடு ஆனா சுவிட்ச் வச்சு கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து ஃப்ரண்ட் செக்ஷனில் வந்து ஆனா சுவிட்ச் கிடையாது. ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல், இது பார்த்தீங்கன்னா ஓவரால் என்கோடர் வால்யூம் கண்ட்ரோல். மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட ஃபீமேல் சர்க்கிட் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செக்ஷன் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற அக்ரிலிக் ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிளாஸ் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு, மேட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் செக்ஷனில் வந்துடும். ஸோ நம்மளோட வாட்டர் மார்க் அதாவது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொசிஷனில் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையருக்கு கீழே பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா பாட்டம் புஷ்ஷு. ஸோ இந்த டயலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கோல்டன் கலர் பாட்டம் புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்துடலாம். ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸ்க்கு வந்து டிஎம்கே சர்க்கிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஆட் பவர் கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆட் மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா குவாலிட்டியான ஐட்டமாக இருக்கும். அப் டு உங்களுக்கு ஒரு 2 மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு லென்த் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 ஆட் பவர் மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். 6 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சர்க்கிட் டைப்பில் இருக்குது. ஒரு கூலிங் ஃபேனு. ஸோ கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் சைடில் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல், கோஆக்சியல் அண்ட் HDMI ஏஆர்சி இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் வந்துடும். ஒரு 2 சேனல் இன்புட்டுமே இருக்குது. ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு, 12 இன்ச்சு டெப்த்து கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேபினெட்டோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் GT5001 இந்த மாடல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா ஹைட்டு 4 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். ஆம்பிளிஃபையரோட டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 இன்ச்சு டெப்த்து வந்துடும். ஸோ அந்த மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துட்டு ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணி ஆடியோ டெஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள் ஓவராலாக. ஸோ ஒயரிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹம்மிங் இஷ்யூ இருக்காது. ஸோ ஆம்பிளிஃபையரோட சவுண்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஓவராலாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லீவ் போட்டு மெயின்டைன் பண்ணி நம்ம ஒயர் வந்து கீழே கொண்டு போயிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் மாதிரி இருக்கும், தெளிவாக இருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா 0% ஹம்மிங், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோ எண்டிங்கில் வந்து ஒரு சில டெஸ்டிங் கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஓவராலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபாரட்டில் வந்து 2 கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜுன்சில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட்லேருந்து 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஸ்வல் 3510 மெட்டல் டையோடு போட்டு நம்ம வந்து பவர் சப்ளை ரெடி பண்ணி 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபாரட்டில் 2 கேன் யூஸ் பண்ணி பவர் சப்ளை ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு பக் போர்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 12 வோல்ட்டு பக் போர்டு உங்களுக்கே தெரியும். இதில் இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 12 to 40 வோல்ட் வரைக்குமே இன்புட்டாக கொடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து 24 வோல்டேஜ் இன்புட்டாக கொடுத்துருப்போம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு 12 வோல்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி பக் போர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பக் போர்டு நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ரிப் லைட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டீகோடர் அதுக்காக வந்து இந்த பக் போர்டு ஃபங்க்ஷன் ஆகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடெக்கோட ரிமோட் கிட்டு தான். ஸோ கேபினெட்டும் ஜிடெக்கோட கேபினெட்டு தான். ரிமோட் கிட்டு ஜிடெக்கோட பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிமோட் கிட்டோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா GT247 இந்த மாடல் ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பாட்டம் போர்டு பாருங்கள் எந்த அளவுக்கு காம்பேக்டாக இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ப்ரீ, அந்த சப்வூஃபர் ப்ரீயே கொஞ்சம் திருப்பி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அந்தளவுக்கு காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஜிடெக்கோட பேஸ் மாடல் ரிமோட் கிட்டு. ஸோ வித் இன்பில்ட் பிடி வராது உங்களுக்கு. நார்மலாக நம்ம அடிஷ்னலாக யூஎஸ்பி மாடியூல் ஆட் பண்ணிக்கணும். வித் லோ பாஸ் ஃபில்டருமே இதில் இன்பில்ட்டாக வராது. நார்மலான ஒரு பாட்டம் போர்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்ட் அண்ட் சீப் தான். பட் ஆடியோ ரிசல்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ப்ராப்பராக ஒரு லோ பாஸ் ஃபில்ட்ரு, ஒரு ப்ளூடூத் மாடியூல் ஆட் பண்ணோம்னா ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடெக் ரிமோட் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் டிஸ்பிளே வந்துடுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 16x2 டிஸ்பிளே, பிளாக் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் டிஸ்பிளே ஷோ பண்ணுறேன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ப்ரீ. ஸோ இந்த பாட்டம் போர்டில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ப்ரீ இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் ப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆதி எலக்ட்ரானிக்ஸோட சப்வூஃபர் ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆதி லோ பாஸ் ஃபில்ட்ரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து கெயின், ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பாருங்கள் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, இதுவுமே ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் கெயின். ஸோ இந்த சப்வூஃபர் ப்ரீ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அடுத்து பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் பார்த்துடலாம். பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 4TR மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இது என்ன பிராண்டுனா சக்தியோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பேக் சைடே பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் கண்டிப்பாக. சப்வூஃபர் வந்து எந்த அளவுக்கு நம்ம லோடு கொடுத்து ரிசல்ட் கேட்குறோமோ அந்த அளவுக்கு வந்து போர்டு கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஸோ சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு 4TR மோனோக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு ப்ரஷ்லெஸ் ஃபேன். இது பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு டிசி சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி ப்ரஷ்லெஸ் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டு. 5 சேனல் போர்டு பார்த்தீங்கன்னா ரவியோட 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் பேஸ்டு 5 சேனல் போர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டருங்கிற கான்செப்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் லெஃப்ட் சேனல், ஃப்ரண்ட் ரைட் சேனல், சரௌண்ட் லெஃப்ட் சேனலுக்கு 2 பேர், சரௌண்ட் ரைட் சேனலுக்கு 2 பேர், சென்டர் சேனலுக்கு 2 பேர் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து 5 சேனல் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 6 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சேனலுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு ரிலே வந்துடும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட் சேனலுக்கு, சரௌண்ட் லெஃப்ட் சேனலுக்கு, சரௌண்ட் ரைட் சேனலுக்கு, சென்டர் சேனலுக்கு, சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலே. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாட்டோட ரிலேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டு அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட டிலே டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 செகண்ட் to 6 செகண்ட் வரைக்குமே டிலே டைமிங் எடுத்துக்கும். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு வந்து பெருசாக எந்த விதமான பாதிப்புமே வராது. ப்ளஸ் ஆன் ஆஃப் பண்ணும்போது எந்த விதமான அந்த டப்புங்கிற ஒரு சவுண்டு, சடனாக கரண்ட்டு போச்சு, கட் ஆஃப் ஆச்சு வந்தாலும் எந்த விதமான சவுண்டு நாய்ஸுமே இருக்காது. நீட் அண்ட் க்ளீனாக ஜென்யூனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து டிஜிட்டல் சப்போர்ட்ஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல், HDMI, ARC, கோஆக்சியல் இருக்குது. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா ஜிடெக்கோட GT233ங்கிற மாடல் மினி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்டுக்கு போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல், TTS ப்ளஸ் PCM இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஒரு பேசிக்கான 5.1 சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இந்த மினி டீகோடர்லேயே நல்ல விதமாக ஃபீல் பண்ணலாம். ப்ராப்பராக நீங்கள் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஹார்ட் டிரைவில் பென்ட்ரைவ் கண்டென்ட் இது மாதிரி ஏதாவது OTT கண்டென்ட்டில் வந்து டால்பி கண்டென்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு 5.1 சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மினி டீகோடர் எடுத்து கொடுக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஒயரிங் ஆல்சோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து ஒரு USB மாடியூல் இருக்காது, BT இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக வந்து ஒரே ஒரு USB மாடியூல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா iPlayவோட USB மாடியூல் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே போதுமானது, நல்லா தான் இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஹம்மும் கிடையாது. ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட்டு பார்க்கலாம். ஆடியோ ரிசல்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 6 சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ சொல்ல மறந்துட்டு ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான 5.1 ஹோம் தியேட்டர் ரிமோட் தான். ஸோ இந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லா பக்கமும் கடையில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது டேமேஜ் ஆனாலும் நம்ம இதே ரிமோட், இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ரிமோட்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து லோக்கல் கடையில் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட்டு கூட வந்துடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃபு, DVD, ஆப்டிக்கல், USB, ஆக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்லேயே ஏற்றி குறைச்சிக்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது ரிலே எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து மெயின்ஸ் கார்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகுது.
ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு சில ஆடியோ டெஸ்ட்டுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸோட டயலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிங்க் கலர் எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். டிஸ்பிளே செக்ஷன் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. டிஸ்பிளே வந்து பிளாக் டிஸ்பிளே யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் டிஸ்பிளே வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிவிடி ஆப்டிக்கல் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ இதில் தான் வந்து நம்ம ஆப்டிக்கல் ஆடியோ கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய மீடியா பிளேயர்லேருந்து ஆடியோக்காக ஆப்டிக்கல் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் இதுதான் ஆப்டிக்கல். ஸோ ஆம்பிளிஃபையரில் வந்து டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்டுக்கு பேக் சைடு வந்து அந்த டீகோடரில் வந்து நம்ம ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு டிஜிட்டல் சப்போர்ட்டில் வந்து நம்ம ஆப்டிக்கல் கொடுத்துருக்கோம். மீடியா பிளேயர்லேருந்து ஆடியோ அவுட் எடுத்து ஆம்பிளிஃபையரில் வந்து ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ ஆப்டிக்கல் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்டேட்டஸில் வந்து எந்த கண்டென்ட் ப்ளே பண்ணுறோமோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒரு சில டெஸ்டிங் கிளிப் பார்ப்போம். அந்த சாட்சி கோர்த்து வந்தா தானே பிரச்சனை. அவன் வர மாட்டான். அது எப்படி? நம்ம ஆளுங்க அத்தனை பேரும் உள்ள இருக்கும்போது சாட்சி எப்படி தடுக்க முடியும்? அத்தனை பேர் உள்ள இருந்தாலும் தீனா ஒருத்தன் வெளியே இருந்தா போதும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ளே பண்ணுற மூவி பார்த்தீங்கன்னா தீனா, அதாவது பார்த்தீங்கன்னா 2001 வந்த மூவி, ஒரு 5.1 கண்டென்ட் உள்ள மூவி. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் 5.1 சரௌண்ட் சவுண்டுன்னு போட்டிருக்கு. ஸோ ஆடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5.1 சரௌண்ட் ஆடியோ. ஸோ அது ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவல் சேனல் நம்ம வச்சு காமிக்கிறேன். ஸோ இண்டிவிஜுவலான சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ சென்டர் சேனல்லேருந்து வாய்ஸ் மட்டும் வரும். சரௌண்டு மியூசிக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். சென்டர் சேனல் மட்டும் ப்ளே ஆகுது. கீரை சாப்பிடு, சத்து. ஆமா, சத்து வச்சு நான் சண்டைக்கு போறேன் பாரு. ஐயோ, இந்த பாண்டி பஜார் அம்மன் ஸ்டோர்ஸ் கடை. ஸோ சென்டர் கம்மி பண்ணிவிட்டு ரியர் மட்டும் வைக்கிறேன். ப்ளேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேயில் தான் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீக்கர்லேருந்து அவுட்புட்டே கிடைக்கும். ஸோ இப்போ ரியரில் இருக்குது. ரியர் பார்த்தீங்கன்னா ஒரு 45ல் வச்சுருக்கேன். 44ல் இருக்குது ரியரு. ரியரு சாங் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ரியர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளேபேக் மியூசிக் வந்துச்சு. ஸோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிது. இது சென்டர் சேனல்.
ஏண்டா இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல ஒரு அகத்திக்கீரை கிடைக்கல பாரு. அகத்துக்கீரை தானம்மா, நான் வாங்கிட்டு வரேன். அகத்திக்கீரை, தண்டங்கீரை, முருங்கைக்கீரை. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. ஸோ வாய்ஸை கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் இது மட்டும் வைக்கலாம். ரியர் ஆனில் தான் இருக்குது. கீரை கீரை கீரை. ஸோ ஆடியோ ரிசல்ட் வந்து கேட்குறது அந்த சீட்ல சரி, பணம் இருந்தா கொடுறா. எத்தனை தடவையா? ஹலோ, உந்தன் கண்கள் என்னை கடத்தி போக போக. சென்டர் சேனல் மட்டும் ஒர்க்கிங். ஸோ ரியர் கம்மி பண்ணிவிட்டு சென்டர் மட்டும் வைக்கிறேன். பஞ்சன்னீடல டர்க்கி சிக்கன் நூடல அன்பே ஆடை கொஞ்சம் அந்த நிறைதான். டொனால்ட் டக்கின் ஜாதியா டிஸ்னி டால்பின் ஜோடியா அன்பே ஆடி செல்லும் உந்தன் நடைதான். ஓஹோ லா 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 ஓஹோ. ஸோ ஓரளவுக்கு ஆடியோ டெஸ்டிங் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5.1 சேனல் வந்து நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓடிடி கண்டென்ட், அதாவது நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், இந்த மாதிரி ஓடிடி கண்டென்ட் இல்லது இந்த பென்ட்ரைவில் இந்த மாதிரி ஒரு டால்பி ஆடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆம்பிளிஃபையரோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டால்பி ஆடியோ ஒரு 5.1 சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பர்சனலாக உங்களுக்கு ஒரு சில ஆடியோ டெஸ்ட் வேணும்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு சில டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட டெஸ்டிங் இல்லை, நிறைய ஆம்பிளிஃபையர் நம்ம இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு சில டெஸ்டிங் கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.